வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஜூவி எடப்பாடியின் 100 தொகுதி விசிட் ஸ்கேன் ரிப்போர்ட். எடப்பாடி 100 தொகுதியில் இன்றைக்கி பிரச்சாரத்தை முடித்து விட்டார். கோயம்புத்தூரில் ஆரம்பித்து ஆற்காட்டில் முடித்து விட்டார். இதில் ஆம்புலன்ஸில் வந்தவங்களை பார்த்து ஒரு தகராறு, அதற்கு பிறகு கோயிலை பற்றி அவர் பேசிய விவாதம் ஒரு பெரிய சர்ச்சையாக போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளவு நாள் அதிமுக மீது கவனம் செலுத்தாத ஊடகங்கள், மக்கள் இன்றைக்கி அதிமுகவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அதிமுகவுக்கு கூடக்கூடிய கூட்டம். எவ்வளோதான் செலவு பண்ணி நீங்கள் கூட்டத்தை கூட்டினாலும் செலவு பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் இருக்காங்க. போட்டி போட்டுட்டு செலவு பண்ணுறாங்க. அவருடைய எடப்பாடியுடைய பஸ்ஸில் ஏறுறதுக்கு ஒரு பெரிய கியூவே காத்திருக்குது. அதை தாண்டி அவர்கிட்ட அதிருப்தி சொல்கிறதுக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பத்தூர் இங்கே எல்லாம் பெரிய அளவுக்கான மக்கள், அதாவது கட்சிக்காரங்க அவன்கிட்ட அதிருப்தியை சொல்கிறதுக்காக இருக்காங்க. நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 2 சட்டமன்ற தொகுதி முடிச்சுட்டு வந்தோன்னா டயர்டாக இருக்கப்பான்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. பெரிய நிர்வாகிகளை யாரும் பார்க்கறதில்ல. யார் யார் பணம் செலவு பண்ணாங்களோ அவங்கள பல பேர் அவர் பார்க்காம விட்டது இன்றைக்கி கட்சியில் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதையும் தாண்டி நயினார் நாகேந்திரன் அவர்கள் வீட்டுக்கு மட்டும்தான் விருந்துக்கு போகிறாரு. புதிய தமிழகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜி.கே. வாசன் சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுக்கு முக்கியத்துவம் தரலை. அதையும் தாண்டி தனக்கு கூட இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் தனியாக போயிட்டார். டிடிவி தினகரனும் அரசல் புரசலாக இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அதை ஒரு தெளிவான ஒரு பார்வை இன்னும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை. இப்படி தொடர்ந்து புதிய தமிழகம் இவங்களெல்லாம் கொஞ்சம் உள்ளே சேர்த்துருக்கலாம் பிரச்சாரத்தில். ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லலாம் பிரச்சாரம் பண்ணும்போது புதிய தமிழகம் அவங்களையும் கொஞ்சம் உள்ளே சேர்த்துருக்கலாம். இவங்க எல்லாத்தையும் வண்டி ஏற்றிருந்தா, அதாவது எடப்பாடி பழனிசாமி, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி, அப்புறம் இவங்களெல்லாம் வண்டி ஏற்றியிருந்தால், பஸ்ஸில் ஏற்றியிருந்தால் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, அவர் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு அது ஒரு பெரிய செய்தியாக்கிட்டார் அப்படின்னு ஒரு கட்டுரை. ஆனாலும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த 100 தொகுதி ஸ்கேனை பார்க்கும்போது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னும் வீறு கொண்டு எழுது. அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த சாதகம் என்ன, பாதகம் என்ன, எடப்பாடி பிரச்சாரம் மக்களிடம் எடுபட்டதா அப்படின்னு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்களுக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்திருக்கும் எடப்பாடி சுமார் 50 லட்சம் வாக்காளர்களை சந்தித்திருக்கிறார், மக்களை சந்திச்சிருக்கார். இந்த பயணம் அதிமுக தொண்டர்களிடையே நிர்வாகிகளிடம் பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்கியிருக்கும் நிலையில் கட்சிக்குள்ளும் கூட்டணிக்குள்ளும் சில குமுறல்கள் ஒலிக்கத்தான் செய்கிறது. அவரே எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் கூடுகிறது. தென் மாவட்டங்களிலேயே மக்கள் திரளாக பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்கிறார்கள். ஆனாலும் உழைத்தவர்களை அடையாளப்படுத்துவதில் பெரிய அளவில் தலைமை தவறு செய்கிறது. ஏன்னா ஒன்றிய கழக நிர்வாகிகள் நிறைய பேர்கிட்ட பார்த்து பேச மாட்டாரு, செலவு பண்ணுறவங்கள மேடை ஏற்ற மாட்டார் அப்படிங்கிற ஒரு குறை இருக்கிறது. கோவை தொடங்கி ஆற்காடு வரை 100 தொகுதிகள் விசிட். கோயம்புத்தூரில் ஆரம்பித்து ஆற்காடில் முடிக்கிறார் 100 தொகுதி. இந்த தொகுதியில் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதை பற்றி பேசணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொரு ஏரியாவிலும் போய் பார்க்கும்போது அந்த ஏரியா சம்பந்தமான விஷயங்களை பேசுகிறார். அதுதான் அந்த மக்கள் அப்படியே உட்கார வைக்குது. அதையும் தாண்டி ஒரு கட்சிக்காரர் பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் படம் கொடுத்தே கூட்டம் வந்தால் கூட கூட்டம் கலைஞ்சிரும். அந்த கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்கள், அது எடப்பாடி பழனிசாமியுடைய திறமையினே சொல்லலாம். இப்போ அதிமுக இன்னும் வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பொதுமக்களை தாண்டி அவங்க தொண்டர்கள்ட்டையும் இன்னொன்று ஒரு ஏரியாவில் இப்போ எடப்பாடி பழனிசாமி வராருனாவே வட்டம் மாவட்டம் போய் அந்த நிர்வாகி இந்த எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். போஸ்ட் ஓட்டுநர்லேருந்து ஃப்ளெக்ஸ் போர்டு அடிக்கிறதுலேருந்து கூட்டத்தை திரட்டிலேருந்து களைகட்டும். அப்போ பார்த்திங்கன்னா அதிமுகவினருக்கே ஒரு உற்சாகம். இன்னொன்று குறிப்பாக பார்த்திங்கன்னா தனது பிரச்சாரத்தின் போது அவர் சொன்ன விஷயம்லாம், ஆட்சிக்கு வந்தவுடன் பொங்கலுக்கு 2,500 ரூபாய் தரப்படும், தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் தொடங்கப்படும், மணமக்களுக்கு பட்டு வேஷ்டி சேலை வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுக்குறார். பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது ஜிவியோடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில். அதிமுக ஆட்சி காலத்தில் 52 லட்சம் மாணவர்களுக்கு 7,500 கோடி ரூபா செலவில் லேப்டாப் கொடுத்தோம். இந்த ஆட்சி அது மூடு விழா பண்ணிட்டாங்கன்னு அவர் சொன்ன உடனே திமுக என்ன பண்ணுது, 20 லட்சம் லேப்டாப்களை இப்போ மாணவர்களுக்கு கொடுத்துருக்குது. இது அவருடைய பேச்சினுடைய ஒரு நல்ல விஷயமாக நடந்துக்குது. அது ஏற்கனவே அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு உட்கட்சி பிரச்சனை நிறையா நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த விஷயம் கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு உத்வேகத்தை அளிக்கும். அதில் அடுத்து சொல்கிறாங்க, களையப்படாத பிரச்சனைகள், ஓரங்கட்டும் மாசேக்கள். எடப்பாடியின் சுற்றுப்பயணத்துக்கு அந்த கட்சியின் தொண்டர்களிடம் ஆதரவு பெருகி வருவதை மறுப்பதற்கில்லை.
ஒரு தொகுதிக்குள் நுழைவதற்கு முன்பாக அந்த தொகுதியில் என்னவென்ன பிரச்சனைகள் களையப்படாமல் இருக்கின்றன என்பதை குறித்து புள்ளி விவரங்களை சேகரித்து கொண்டு தான் பிரச்சாரத்துக்கு போகிறார் எடப்பாடி. அதை அவர் உணர்வு பூங்க மீட்டிங்கில் பேசுகிறார். சுமார் 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே கூடிவிடும் கூட்டம் அவர் வாகனம் கிளம்பிய பிறகுதான் நகர்கிறது. திமுக சொதப்பும் விஷயங்களை எடப்பாடி எடுத்து பேசும்போது மக்களிடம் அது எடுபடவும் செய்கிறது. அதே வேளையில் அதிமுகவில் உருவாக்கியிருக்கும் மனக்குமுறல்கள் உள்ளது. கோவையில் ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கிய போது என்னென்ன பிரச்சனைகள் கட்சிக்குள் இருந்ததோ அதே இருக்கிறது. இன்னும் அது களையப்படவில்லை. மாவட்ட செயலாளர்களை தாண்டி இந்நாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட நிர்வாகிகள் பலரும் தாராளமாக செலவு செய்கிறார்கள். அவர் மனதில் இடம் பிடிப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு வேலை பார்க்கிறார்கள். ஒரு தொகுதியில் எடப்பாடி பிரச்சாரம் செய்யும் போது அவருடன் பஸ்ஸில் ஏறுவதற்கு செலவு செய்ய நிர்வாகிகளிடையே போட்டி எழுகிறது. ஆனால் மாவட்ட செயலாளர்கள் விரும்பும் நபர்கள் மட்டும்தான் உள்ளே ஏற முடியும். இப்படியே போச்சுன்னா எப்படி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அஜெண்டா இல்லாத பிரச்சாரம், அரவணிக்கப்படாத கூட்டணி கட்சிகள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அஜெண்டா இல்லாத பிரச்சாரம். ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது திமுகவுடைய என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, நாங்கள் எங்கள் ஆட்சியில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். உதாரணமாக மதுரையில் கூட்டம் நடக்கும்போது ஜெயலலிதா பேசக்கூடியது பொட்டு சுரேஷ். பொட்டு சுரேஷ் அப்படிங்கிறவர் திமுகவில் ஒரு முக்கிய புள்ளியாக வளம்புறார். பொட்டு சுரேஷ், அழகிரி இந்த 2 பேரும் சேர்ந்து மதுரையை ஒரு தனி நாடு போல் வச்சுருக்காங்க. இவங்க வைக்கிறது தான் சட்டம். பல பேர் நிலத்தை பிடுங்கியிருக்காங்க. வியாபாரிகள் லட்சத்தில் இருக்காங்க, பொதுமக்கள் லட்சத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவிலும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை பற்றி ஜெயலலிதா பேசுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மக்கள்கிட்ட பெருசாக எடுபட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்டத்துக்கு போகிறாருன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரை வெளுன்னு வெளுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நேரு அவர்களை பற்றி சொல்லியிருந்தார், இத்தனை ஏக்கரில் இடம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு. இது பார்த்தா அது இன்னும் இறங்கி பேசணும். ஜெயலலிதா எப்படி பேசினாலும் மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் என்னென்ன தப்பு பண்ணுறாரு லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஏரியாவில் போய் அந்த அமைச்சரை பற்றி நம்ம பேசணும். சில அமைச்சர்களை பற்றி அவர் பேசவே இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா டிஆர்பி தொகுதிக்கு போனீங்கன்னா டிஆர்பி ராஜாவை பற்றியே பேசியிருக்கலாம். அவர் எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்காரு, எவ்வளோ அலங்கோலமான ஆட்சி நடக்குது, முதலீடுகளை ஈர்க்கலை, இதை பற்றி பேசியிருக்கலாம். அதை பற்றி பேசலை. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா திமுகவில் எவ்வளவோ அலங்கோலமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும்போது அதை விலாவரியாக இன்னும் கண்டிக்க தவறிட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ கொலை சம்பந்தமாக கவின் அவர்கள் வீட்டுக்கு விஜயே நேரடியாக போகிறார். அப்போ 2 நாள் கழித்து தான் அதிமுக ஆள் அனுப்புகிறாங்க. இது உடனே அதிமுக ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அதையும் தாண்டி இந்த கிட்னி திருட்டு இதை இப்போ அடுத்த நாள் பேப்பர் பார்த்துட்டு அவர் பேசுகிறார். முதல் நாளே இதுக்கு பெரிய அளவுக்கு பேசியிருக்கணும். இந்த விஷயத்தை பெருசாக முன்னெடுப்பு நடத்தியிருக்கணும். தொடர்ந்து அந்த ஊரில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பம் என்ன பண்ணிச்சோ அதை பண்ணாவே போதும். ஒரு குடும்பம் சொல்லணுதுங்கிறத இன்னும் அழுத்தமாக சொல்லணும். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அமைச்சரை பற்றி சொல்லணும். இதெல்லாம் சொல்லாததுனால என்ன ஆகுதுன்னா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போனதுக்கப்புறம் ஒரு 3 நாளையே அந்த சுவடே இல்லாமல் போயிடுது. ஜெயலலிதா அப்படி இருக்க மாட்டாங்க, அடித்து நொறுக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ திருவண்ணாமலைனா ஏவாவேலு என்ன பண்ணுறாருங்கிறது அங்கே ஊருக்குள்ளே இருக்க மக்களுக்கு தெரியும். ஐபி என்ன பண்ணுறாருங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்படி லோக்கலில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தலைவரை அவங்க படுற பிரச்சனைகள், ஏன்னா அமைச்சராக இருந்தாலே பல ஊழல்கள், இதெல்லாம் விலாவரியாக பேசியிருக்கணும். அதை பேசலை. இது ஒரு டிராபேக்கு. ஆனால் அந்த 100 நாள் பிரச்சாரத்தில் அவர் பண்ண விஷயங்கள், பண்ணாத விஷயங்கள்னு பார்த்தா அதிமுகவுக்கு நல்லதா கெட்டதானா நல்லது தான். ஏன் ஒன்றுமே இல்லாமல் இருந்த அதிமுக இன்றைக்கி பெரிய லெவலுக்கு ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போகிறாரு, அமித்ஷா வரார். உடனே அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லை எடப்பாடி அண்ணனை முதலமைச்சராக்குவது பிஜேபி தொண்டனின் ஒவ்வொருத்தருடைய கடமைன்றார். அப்போ எந்த அண்ணாமலை எடப்பாடி எழுத்து பேசினாரோ அதே அண்ணாமலை இன்றைக்கி எடப்பாடியை தலைவராக முதலமைச்சராக ஆக்குவது கடமைன்னு சொல்கிற அளவுக்கு அமித்ஷா கொண்டு வந்துட்டார். நம்ம இது ஏற்கனவே சொன்னோம், எடப்பாடி இதை சொல்ல வைப்பாருன்னு. ஆனால் அவங்களுக்கு இன்னும் என்ன தயக்கம்னா, பிஜேபி என்ன நினைக்குதுன்னா தேமுதிகவோட அவங்க தான் பேசுவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியோட அவங்க தான் பேசுவாங்க, புதிய தமிழகம் கூட அவங்க தான் பேசுவாங்க. இப்படி வாசன் கீசன் எல்லாத்துலேயும் அவங்க தான் பேசுவாங்க. சின்ன கட்சினா பரவாயில்ல, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், புதிய தமிழகம், தேமுதிக இவங்ககிட்டலாம் போய் பிஜேபியை பேசும்போது அதை எடப்பாடி பண்ணியிருக்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியாக இருக்கார், பிஜேபி அதனுடைய கூட்டணி எல்லா கூடியும் அவங்க தான் பேசுகிறாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் பிஜேபி அவங்களெல்லாம் சேர்த்துட்டு எடப்பாடியை டார்கெட் பண்ணுவாங்க, எடப்பாடி ஏன் ஒத்துக்கிறாருன்னு பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு நல்லா தெரியும்
எடப்பாடி பழனிசாமி ஐயாட்ட பேசினது நமக்கு நல்லா தெரியும். அவர் பிறந்த நாளைக்கெல்லாம் நல்லா பேசினார். அதனால் இன்றைக்கி எடப்பாடி அவருடைய நோக்கம் என்ன? 100 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு பெரிய கட்சி, அதிமுக ஒற்றை புள்ளியல், ஒரு ஆள் தான் அதிமுகவுடைய ஹெட்டுங்கிறத மக்களுக்கு நிரூபிக்கணும். கொஞ்ச நாள் வரைக்கும் மக்கள் அது என்னப்பா அது கட்சி அவங்க உள்ளே அடிச்சிட்டு இருக்காங்க, ஓபிஎஸ் டிடிவி இதே பிரச்சனைப்பா சொல்லிட்டு இருந்தாங்களா? எடப்பாடி பழனிசாமிலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைவருங்கிறத இத்தனை கூட்டத்தின் வாயிலாக சொல்லிவிட்டார். இன்னொன்று எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இவ்வளோ நாளைக்கு முன்னாடி பிரச்சாரம்லாம் எடுபடாதுப்பான்னு சொன்னோம். அப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்க, அவர் வேறு ஒரு கால்குலேஷனில் இருக்கார். இன்றைக்கி 50 லட்சம் வாக்காளர்களை சந்திப்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 234 தொகுதியிலும் தேர்தல் அறிவிச்சுட்டு நீங்கள் போகிறதுக்கும் முன்னாடியே ஒரு ரவுண்டு போகிறது தப்பல்னால, ஒரு ரவுண்டு போகிறது தப்பில்லை. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் ஒரு ரவுண்டு போயிட்டார். இது மக்களிடம் கண்டிப்பாக உத்வேகத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஜூவி சொல்கிற மாதிரி இந்த 100 தொகுதிகளில் எடப்பாடியுடைய பிரச்சாரம் அவருக்கு மக்களுடைய கூட்டத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற இமேஜை உருவாக்கி இருந்தாலும் இன்னும் கட்சிக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் களையப்படவில்லை. அது கலைந்திருக்க வேண்டும். அதேமாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய இஷ்யூவை இன்னும் எடுத்து லோக்கல் இஷ்யூ பேசுகிறார். லோக்கல் இருக்கக்கூடிய அமைச்சரை டார்கெட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணல. அதனால் இந்த பிரச்சாரம் ஒரு கலவையான விமர்சனம் தான். சில பேர் பிரச்சாரத்துக்கு போகும்போது இப்போ அன்புமணி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் போகிறாருன்னே தெரியல. நமக்கு பார்த்துருப்பீங்க, அவருக்கு வலிமையான இடத்துல, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வலிமையான இடத்துல தான் போகிறாரு. ஆனால் பெருசாக அது இம்பேக்ட் ஆகலை. அப்போ பிரதான எதிர்க்கட்சி இன்னும் அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரும் மறைந்து விட முடியாது. இப்போ திமுகவுக்கு என்ன நினப்பு? கண்டிப்பாக ஜெயிச்செல்லாம் நினச்சாங்க. எடப்பாடிக்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து மிரண்டாங்க. இது என்ன சிக்கல்னால் எடப்பாடி 2-3 விஷயத்தில் தப்புன்னு பண்ணிட்டார். அந்த ஆம்புலன்ஸை இறங்கி அந்த உணர்ச்சி வசப்பட்டு இனிமேட்டு நீங்கள் யாராவது ஆம்புலன்ஸ் அனுப்பினீங்கன்னா போதும் பேஷண்ட் ஆகிட்டு வரேன்னு சொன்னால அதெல்லாம். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு மறுபடியும் வந்த கூட்டம், அது மறுபடியும் அந்த ஆம்புலன்ஸை அடித்தது. எடப்பாடியை எந்த அளவுக்கு இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னா, கர்ப்பிணி பெண்ணை அடிச்சிட்டாங்களே தொண்டர்கள்ங்கிறாங்க. கர்ப்பிணி பெண்களை அடித்த மாதிரிலாம் நமக்கு தெரியல, வரக்கூடிய விஷயமும் அது இல்லை. அப்போ வண்டியை விடுறது யார் தப்பு அப்படிங்கிறத மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதுவும் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் 50 தடவை பேசினாலும் 35 தடவை வருதுன்னு எப்படிங்க வரும்? மற்றவங்க கூட்டத்தையும் பாரு, இவர் கூட்டத்தையும் பாரு. அப்போ இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. திமுக பண்ணக்கூடிய கட்சி தான். கேட்டால் ஆம்புலன்ஸில் இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையாங்கிறாங்க. ஆம்புலன்ஸ் நியாயமாக வந்தால் பரவாயில்ல, மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உடனே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை வச்சு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? உண்மையிலேயே ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது உயிரை காப்பதற்கு, அதில் மாற்று கருத்து இல்லைங்க. அதில் இருப்பவர்களுக்கு நம்ம மரியாதை தர வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனால் இப்படி விஷமத்தனமாக திமுக சொல்லி வராங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். உள்ளேயும் பேஷண்ட் இல்லை. இது ஒரு தடவை நடக்கலாம், நிறைய தடவை நடக்குது. அப்படிங்கும்போது எப்படி அவர் சொல்கிற கூற்றை மறுப்பதற்கு முடியும்? அதனால் ஜூவி அவர்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் பிரகாரம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு பெருமளவுக்கு கூடியிருக்கிறது அப்படின்னு தான் ஜூவி ரிப்போர்ட் சொல்லுது. ஏன்னா மற்றவது இப்போ ஜூவி நல்லதையும் சொல்லுங்க, கெட்டது சொல்லு. இப்போ நம்மளே என்ன சொல்கிறோம்? எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பிரச்சனை இன்னும் இருக்குங்க, அது தீர்க்கணும். ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவருடைய பயணம் அவருக்கு வெற்றிகரமாக இருந்தாலும் இன்னும் பிஜேபி அவரை விடலை. கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை அமித்ஷாட்ட சொல்லி நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்கள், எடப்பாடி தான் முதலமைச்சர், அதிமுக பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வச்சுருக்கணும். அது சொல்லாத வரை பிரச்சனை தாங்கிறாங்க. நமக்கும் அதில் உடன்பாடு. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியிடம் இதை கண்டிப்பாக கேட்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. எடப்பாடிக்கும் தெரியும் பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி போனால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு எடப்பாடிக்கு தெரியும். அநேகமாக எடப்பாடி பழனிசாமியை நம்ம தொடர்ந்து சொல்லுவோம், எடப்பாடி பழனிசாமியை குறைவாக மதிப்பிட முடியாதுன்ட்டு. இன்றைக்கி ஜூவியோட ரிப்போர்ட்டாக தான் சொல்லுது. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.